ரங்ஸ்நாயகி ரங்ஸ்நாயகி. யாரு? மாப்பிள்ள மாதவா. சக்கரபாணி அங்கிள், என்ன திடீர்னு வந்து நிக்கிறீங்க? எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன். என்ன நீ வந்து கதவு திறக்கிற? உன் பொண்டாட்டி காணுமே. அட, கதவு திறக்கல, நான் ஆம்பளை பொம்பளை. அவ கிச்சன்ல வேலையா இருக்கா. நீங்க உள்ள வாங்க. திருந்திட்டேன். அட, என்ன யோசிக்கிறீங்க? உள்ள வாங்க. வர வர வர. அப்புறம் மாப்பிள்ள, நேற்று பார்ட்டி எல்லாம் எப்படி போச்சு? அட சொல்லுண்ணா. நல்லா போச்சு மாமா. ஆனா உங்களுக்கு எப்படி? எனக்கு எப்படி தெரியுது தானே கேட்குறேன். யார் சொன்னா? ரங்கம் சொன்னாலா? அட, ரொம்ப ஜட்ஜ்மெண்ட்ல இருக்காத. உன்ற நண்ப பிரேம் இருக்கிறான்ல, அவன் தான் இன்ஸ்டால ஸ்டோரி போட்டான். நான் அதை பார்த்தேன். இன்ஸ்டாகிராம்ல யூஸ் பண்றீங்களா? அப்டேட் ஆகணுமல்ல. நல்ல அப்டேட் மாமா. வாங்க உட்காருங்க, வாங்க உட்காருங்க. இவர் என்னத்துக்கு இப்ப இங்க வந்தாரு? இப்ப நான் எப்படி உண்மையை சொல்லுவேன்? எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க மாப்பிள்ள. சரி வாங்க சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறாங்கண்ணே. நீ எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன் சார். சரி சரி, சந்தோஷம். என்ன சார் சாப்பிட்றீங்க? டீங்களா காப்பிங்களா? என்னது சாரா? அவர் உனக்கு சித்தப்பா மரம் வேணுமா? உரிமையா சித்தப்பான்னு கூப்பிடு. புதுசு தானப்பா, அப்படித்தான் இருக்கு. போ சரியாயிரு. என்ன கண்ணு? ஆமாங்க சார். டீயோ காப்பியோ உன்ற கையால் நீ எது ஊற்றி கொடுத்தாலும் சரிதான். ஊர்லேருந்து பலகாரம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இந்தா வச்சுக்கோ. சரிங்க சார். அப்புறம் அம்மா, என்ன திடீர்னு சென்னை விசிட்டு? வேற ஒன்றும் இல்லைங்க மாப்பிள்ள. என்ற பென்ஷன் விவகாரமாக 2 பேர்த்த சந்திக்க வேண்டி இருந்துச்சு. அதுக்காகத்தான் வந்தேன். வந்த இடத்துல மாப்பிள்ளை வீட்டில் 2 நாள் தங்களேன்னு வையே, தப்பா போயிருமல்ல. என்ன இருந்தாலும் சின்ன சிறுசுக்கு வீட்டில் இருக்கோம், கொஞ்சம் கூட மேலே சொல்லாமல் 2 நாள் தங்குறேன்டாப்புல. உனக்கு எது பிரச்சனையா? ஐயோ, எனக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அதானே. டீ போட தெரியாது. இப்போ நான் எப்படி டீ வச்சு கொடுக்க போகிறேன்? டீ. ஓ சாரு. இது என்னது? புக்கு மாதிரி இருக்கு. சரி சரி சரிங்க, டீ எடுத்துங்க. தேங்க்ஸ். அடாடாடாடாடாடாடா, பிரமாதமா இருக்குதே. டீ அருமையா இருக்குதுமா. மாதவனோட அம்மா கைப்பக்குவம் அப்படியே இருக்குதுமா டீல. அடாடாடாடாடா, இது என்ன பிரமாதம்? நேற்று சமைச்சா பாருங்க, அப்படியே அம்மாவோட கைப்பக்குவம், அவ்வளோ ருசி. ஐயோ, கொடுத்து வச்சவா மாப்பிள்ள நீ. சரியாம்மா, நீங்கள் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. நான் அப்படியே ஆஃபீஸ் கிளம்புறேன். போயிட்டு போயிட்டு. நானும் வந்துருந்துங்க. சரி சரி. ஏங்க ஏங்க, என்னாச்சு? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க. என்ன சொல்ல போறேன்? நேத்து நைட் ஓவரா ட்ரிங்க் பண்ணிட்டேன், இனிமேல் குடிக்காதுன்னு சொல்ல போறேன். நான் இனிமேல் குடிக்க மாட்டேமா. ஏங்க இல்லைங்க, ஏங்க இருங்க. அது இல்லைங்க, வேற ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். வேற என்ன? ஓ, நம்ம 2 சண்டை போட்டு விஷயத்தை சக்கரமா மட்டும் சொல்ல வேணாம் சொல்ல வரையா? ஐயோ, அந்த விஷயம் இல்லைங்க, வேற விஷயங்க. நான் போய் என் பொண்டாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணுவானா? கூப்பிட்டாரு, போய் என்னன்னு கேளு. நான் வேணா கிஸ்காக வெயிட் பண்றேன். இது புடிங்க. முத்தத்துக்காக வெயிட் பண்றேன், மோதத்துக்காக வெயிட் பண்றேன். சீக்கிரம் வாங்க. சொல்லவே விட மாட்டேங்கிறாரு இவர். வேற கையில கொடுத்தா. அம்மனி அம்மனி, மாப்பிள்ள வீடெல்லாம் பிடிச்சிருக்குதா? ஆமா, இப்போ இந்த ஆளுக்கு இது ரொம்ப முக்கியம்.
அப்புறம் என்ன, நேற்று நைட்டெல்லாம் ஓகே தானா? எல்லாம் ஓகே தானுங்க சார். அப்புறம் கண்ணு, உனக்கு எப்போ ஆஃபீஸு? ஏன் இவர் போய் சேர்க்க போகிறாரா? சீக்கிரம் பேசி முடியா. அப்புறம் எல்லா உண்மையும் சொல்ல போறியா? அடுத்த வாரம் தானுங்க ஆஃபீஸு. எல்லாம் உண்மையை சொல்லதான் போறேனுங்க. ஐயோ. அப்புறம் கண்ணு, காலைக்கு என்ன டிஃபனு? சூடா இட்லியும் அரியறத சட்னியும் தின்ட்டு போய் சாவு. அவனுக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை பண்ணி போடுவாம்மா. இட்லி தோசை தானுங்க சார். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேனுங்க. இது சரிப்பட்டு வராது. ஆட்டையை கலைச்சிட வேண்டியதான். என்ன பண்ணலாம்? அது கண்ணு. ரங்கம், அதை துண்டு எடுத்துட்டு வாமா. இதோ வரணுங்க. என்ன பண்ற? துண்டு எடுத்துட்டு வா. நான் போறேனுங்க. ஏன்டா, போகையிலே துண்டு எடுத்துட்டு தான் குளிக்க போனோம். இப்போ துண்டு எடுத்துட்டு வான்னு எங்கிட்டயே ட்ராமா பண்ணுறியா? மாதவா, எனக்கே வித்தையை காட்டுற இல்லை, இனி ஏன் வித்தை என்னன்னு நீ பாடுற. மாதவன், மாதவன், ஐயோ! ஆமா, யார் நீங்க? ஏதோ பள்ளிக்கூடத்து வாத்தியார் மாதிரி இருக்கீங்க. என்னது, ஸ்கூல் டீச்சரா? பேங்க் ஆபீசர் அசோக், ஏசிஐசிஐ பேங்க்ல இருந்து வரேன். லோன் விஷயமா உங்களை என்கொயரி பண்ணணும். நீங்க தானே மிஸ்டர் மாதவன்? யோ, என்னது யோவா? சீலை கட்டி தாலி கட்டி பொட்டு வச்சு நிற்கிது புள்ள, இதை போய் மாதவங்கிற? மாதவ சம்சாரையா அது? அப்படியா? அப்புறம் மிஸ்டர் மாதவன், உங்க வீட்டுக்காரரை ஸ்கூலு, காலேஜ், அப்புறம் இந்த கவர்மெண்ட் கொடுத்த சர்டிஃபிகேட்லாம் இருக்குல்ல, சின்ன சைஸ் பெரிய சைஸ்லாம் இருக்கும், ஆளாக எடுத்துட்டு வாங்க. நான் உங்களை என்கொயரி பண்ணணும். தள்ளுங்க. டே ஸ்டாப் ஆன்ஸ். யாருமே அந்த இருக்க? வீடு பெருசாக தான் இருக்கும். இந்தாங்க சார், நீங்கள் கேட்ட டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. இந்தாங்க பாருங்க. சார், என்னோட சிவில் ஸ்கோர்லாம் எப்படி சார் இருக்கு? நான் ஒன்றும் உன் ஃபேமிலி டாக்டர் கிடையாது. தேவையில்லாத கேள்வி கேட்டுட்டு இருக்கக்கூடாது. ஹார்ட் எப்படி, கிட்னி எப்படின்னு தேவையில்லாத கொஸ்டின் ரைஸ் பண்ண லோனை கேன்சல் பண்ணிடுவேன். மிஸ்டர் மாதவன், நீங்கள் எவ்வளோ வந்து லோன் கேட்டிருக்கீங்க? சார், அதை நான் ஏற்கனவே டாக்குமெண்ட்டில் ஃபைல் பண்ணி கொடுத்துருக்கேன் சார். கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் வரணும், இல்லைன்னா லோன் வராது. சாரி சார், நான் ஒரு 7 lakhs கிட்ட தான் லோன் கேட்டிருக்கேன். என்ன மாப்பிள்ள, 7 லட்ச ரூபா கடன் வாங்குற அளவுக்கு என்ன கஷ்டம்? அது இல்லாமா, ஆல்ரெடி எங்கள் கல்யாணத்துக்கு வாங்கின கடனே வட்டி கட்ட முடியாமல் இருக்குது. அதனால தான் லோன் அமௌண்ட் எடுத்து மொத்தமாக செட்டில் பண்ணலாம்னு இருக்கேன். குட் டிசிஷன். ஆனால் மாதம் மாதம் வட்டி கட்டணும்ல? அப்படி நீங்கள் கட்டல் வைக்கல, நான் இங்கே வந்துடுவேன், பார்த்துக்கங்க. சார், அதெல்லாம் ப்ராப்பராக பே பண்ணிடுறேன் சார். பார்ப்போம். பார்க்கலாம். மிஸ்டர் மாதவன் சார், உங்கள் ஃபைல்லாம் செக் பண்ணி பார்த்ததில்ல, நீ கேட்குற அமௌண்ட்டு கிடைக்காது. சாரி. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? அப்போ எவ்வளோ தர முடியும்? 2 lakhs அதிகபட்சமாக கிடைக்கும். பட் நீங்கள் ஓவராக வாய் பேசுறதுனால ஒரு 50,000 கம்மி பண்ணிவிட்டு ஒரு 1.5 lakhs வரைக்கும் கொடுக்கலாம். என்னது, 1.5 லட்ச ரூபாயா? என் ப்ரொஃபைலுக்கு அவ்வளோதான் மதிப்பா? என்ன விளாடுறீங்களா? யாரும் வேண்டா. தகுதி உடையவன் கேட்கிறான், பேங்க்காரன் கொடுக்கிறான். உனக்கு ஏன் கொடுக்க வேண்டும் கடன்? என் பேங்குக்கு வந்திருக்கிறாயா? என் மேனேஜரை சந்திச்சிருக்கிறாயா? அவன் பேசும் வசவு சொற்களை தான் கேட்டிருக்கிறாயா? அவனை விட்டு தள்ளு. அவன் ஒரு லவ்வபிள் மில்க். சுட்டெரிக்கும் வெயிலில் வறண்டு தவிக்கும் என் நாவிற்கு சுவையான டீயும் போண்டாவும் வாங்கி தந்து நான் அள்ளி பருகும் அழகைத்தான் ரசித்திருப்பாயா? இவை அனைத்தும் எதுவும் செய்ய மாட்டாய். ஆனால் நான் உனக்கு கடன் கொடுக்க வேண்டும், அப்படித்தானே? அப்படி கடன் கொடுக்க நீ என்ன மாமனா மச்சானா? மானம் கட்டவனே. இவனுக்கு 2 போண்டா வாங்கி கொடுத்தது தப்பா போச்சே.
ம் ம் இங்க பாரு அசோகமித்ரா, போண்டாவை நல்லா நோக்கிட்டு நாளைக்கு அங்க வந்து நடிப்புல ஏதோ சோதப்பனைன்னு இதை வச்சுக்க. பாருங்கள் ஐயா, என் பிறப்பின் மீது கூட சந்தேகப்படுங்கள், ஆனால் என் நடிப்பின் மீது சந்தேகப்படாதீர்கள். பின்பு நான் என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது. என்ன பண்ணுவேன் போட சாப்பிடு. நல்ல கோவமியா உனக்கு? இவ்வாறு எகிரி கோவப்பட்டு நாளைக்கு அங்க வந்து ஏதாவது ஆக்டிங்ல கோட்டை விட்டான்னு வச்சுக்க. நான்லாம் பிறக்கும் போதே குவான்னு நான் அழுத நடிப்புல எங்க அம்மாவுக்கு பிரசவம் பார்த்த டாக்டர்ல இருந்து ஆஸ்பத்திரி ஆயா வரலுக்கு மேல வச்சவன் சார். இங்க பாரியா, நாளைக்கு அங்க வந்து யாரையும் அழுக வச்சிடாதுன்னு. இவ்வாறு உன்ற கெட்டப்ப அப்படி பிரமாதமா இருக்கணும், புரிஞ்சுதா? அப்பனே, 2 போண்டாவுக்கு காசை கொடுத்து விட்டு 2 தேநீர் ஆர்டர் செய்து விட்டு பின்பு என் காணிக்கையை செலுத்தி விட்டு செல்லுங்கள். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். யாம் இருக்க பயம் ஏன்? யோ, நேத்து முருக வேஷம் போட்டியா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? கை ஆட்டுறதே சொல்லுதே. இங்க பாரியா, நாளைக்கு நீ பேங்க் ஆபீசரா வரணும்யா. எங்கயாவது பேங்க் ஆபீசர் ரூபத்துல முருகனா வந்து நின்றாதையா நீ? எப்படிங்க? என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. இப்போ என்ன பாருங்க, பேங்க் ஆஃபீஸர் மாதிரி இருக்கணும். அரோகரா. எப்படி என் நடிப்பு? யோ, பேங்க் மேனேஜர் மாதிரி நடினா சிவாஜி மாதிரி நடிச்சிருக்கிற. அப்படியா? டிஎம்எஸ் மாதிரி கூட பாடுவேன், பாடி காட்டுமா? ஐயோ, நாடகத்தை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறானே. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா சொன்ன மாதிரி நடி, இல்லைன்னா பேமெண்ட்டை கட் பண்ணிடும். இன்னும் மொழியை நோட்டிடும் பாரு. ஆமா, அந்த டேப்ல என்ன பார்த்துட்டு இருந்த? அதுவா, கேப்ல ஆடிட்டு இருந்தேன். சார், இப்போ நான் என்ன பேசுறேன் இப்படி கத்துறீங்க? என்ன கத்துறனா? பாப்ல, அவர்கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசுங்க, இல்லைன்னா எம்ஜிஆர் வெளியே எடுத்து விட்டுற போறாரு. சார், மாப்பிள்ளைக்கு லோன் கிடைக்கிறதுக்கு என்னதாங்க வழி? இங்க வேற யாராவது ஒர்க் பண்றவங்க இருக்காங்களா? இருக்குங்களே, நம்ம அம்மனி இருக்கு. எது நானா? அப்ப அவங்க ஃபைல் எடுத்து வர சொல்லுங்க, தேர்தான் பார்க்கலாம். அம்மனி, சீக்கிரம் போய் ஃபைல் எடுத்துட்டு வா. என்னத்தை எடுத்துட்டு வர சொல்றாரு? அட என்ன முழிக்கிற, போய் எடுத்துட்டு வா போ. என்ன சிரிக்கிறாரு? போமா, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, அட என்ன முழிக்கிற, வெயிட் பண்ணிட்டு இருக்காருல மேனேஜர், போய் எடுத்துட்டு வா போ. இப்ப என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியலையே. இதுவாதான் இருக்குமோ? ரங்கம், சீக்கிரம் வாமா. குடு. சும்மா தான் நிக்கிறீங்க, ஃபைலை வாங்கி கொடுக்கலாம்ல? மாப்பிள, வாங்கி குடு. இந்தாங்க. வாவ், என்ன ஃபைலுங்க இது? ஃபென்டாஸ்டிக். என்ன குவாலிஃபிகேஷன், சொசைட்டில உங்களுக்கு இருக்கிற பேர் என்ன, நீங்க செய்யற வேலை என்ன? வா ஐ அம் சோ இம்ப்ரெஸ்ட். இப்போ என்ன சொல்ல வரீங்க? இந்த ஃபைலுக்கு 7 லட்சம் தரேன்னு சொல்றீங்களா? 7 லட்சம் இல்லை, 10 லட்சம் உங்களுக்கு கொடுக்கலாம். நம்மாளு எப்படி? சார், பொதுவாகவே தன்னோட ஒய்ஃப் ப்ரொஃபைல் அதிகமாக இருக்குது, அதனால் அவங்களுக்கு காசு தருவோம், உங்களுக்குலாம் தர முடியாதுன்னு சொன்னால் ஹஸ்பண்ட் கோவப்படுவாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை, என்னோட ஒய்ஃப்க்கு மதிப்பு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இருந்தாலும் என் ஒய்ஃப் பேரில் கடன் வாங்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் நீங்கள் ரெக்வஸ்ட்டை கேன்சல் பண்ணிடுங்க, நான் வேறு பிளான் பண்ணிக்கிறேன். இவர்கிட்ட எப்படி உண்மையை மறைக்கிறது? ஒர்க் அவுட் ஆயிருச்சு. ஓகே, உங்களை ஒரு தனித்துவமான ஆள் தான் நினச்சேன், ஆனால் நீங்களும் மற்றவங்க மாதிரி ஒரு மேல் ஜாமனிஸ்டாக தான் நடந்துக்கிறீங்க. சார், நான் அப்படி சொல்ல வரல. என் ஒய்ஃப் ஒரு கடனாளியை பார்க்க எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை, அதனால தான். ஐயோ, எவ்வளோ நல்லவராக இருக்காரு. ஓகே, ஸோ பட் நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், எல்லா விதத்துலையும் உங்களை விட உங்கள் ஒய்ஃப் பெட்டராக இருக்காங்க. ஸோ நீங்கள் அவளை ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறலாம். ஓகே, வரேன் மேடம்.
பணம் வந்துடணும். ம், தங்கம், உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் போட்ட கண்டிஷனை விட நீ எனக்கு பெட்டராகவே கிடச்சிருக்க. சரி, யோ சார், நானே அவர்கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லலான் இருக்கேன். நீங்க என்னடானா புதுசா பிரச்சனை ஆரம்பிச்சிட்டு இருக்கீங்க. அம்மனி, நான் எங்க பிரச்சனை விட்டு பண்றேன். அவனுக்கு உன் மேல காதல் இருக்குதான்னு சோதிச்சு பார்க்கறேன். காதல் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னு வையே, நான் உனக்கு சொல்றேன். அது வரைக்கும் போய் ஜாமுன டிஃபன் பண்ண பார்க்கலாம். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே.